ஜவ்வரிசியில் பாயசம் தாங்க பார்த்துருக்கீங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக பண்ணலாமா? ஸோ இதுக்கு என்ன, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சின்ன ஜவ்வரிசியாக இருந்தால் 2 மணி நேரம் போதும். அதுவே பெருசு எடுத்துட்டிங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் செஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து சின்னதாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கூட பொடிசாக கட் பண்ணல மிளகா, இஞ்சி, வெங்காயம் இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இது கூட பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும், தேவையான அளவு உப்பு, அப்புறம் வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் ஒரு டிர்மட்டை போட்டுக்கிட்டு இது கூட எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்லெட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இதோட சூடான எண்ணெயில் அதை எடுத்து போட்டு பொடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி அம்புட்டு இருக்குங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் நிறைய இருக்குங்க. ஸோ இது கூட வந்து ஒரு கப்பு டீ, ஒரு 2 வடை, ஈவினிங் ஸ்நாக் செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.